ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஃப்ரைடேங்க. எனக்கு ஸ்கூல் இல்லை, என்னோட சின்ன பொண்ணுக்கு தான் ஸ்கூல் இருக்கு. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் நான். இங்கேருந்து அவங்கள ப்ராவிடன்ஸ் எடுத்துகிட்டு போய் விடணும். அங்கே இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் வாலண்டரி சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 2:30 to 6 o'clock வரைக்கும் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமாக வந்துடுவாங்க. அவங்கள அங்கே ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் லைப்ரரி போனோம். ஏன்னா எஸ்ஏடிக்கே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் ஏபி அண்ட் ப்ரீமெடை பற்றி கேட்குறீங்க. நான் ஏபி பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ப்ரீமெடை பற்றி இந்த வீடியோவில் என்ன கொஸ்டின் கேட்டாங்களோ அதுக்கு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏபியை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அவங்க சன் வந்து இப்போ 9th கிரேட் போகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஏபியை பற்றி. ஆக்சுவலி ஏபி செலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 8th கிரேட் இருக்கும் போதே கொடுத்துருவாங்க லிஸ்ட்டு உங்களுக்கு. நீங்கள் ஏபி எடுக்க போகிறீங்களா, இல்லை ஆனர் எடுக்க போகிறீங்களா, இல்லை சிபி எடுக்க போகிறீங்களான்னு சொல்லிட்டு அதில் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் ஏபி இல்லை ஆனர் உங்கள் இஷ்டம்தான். நான் எல்லா சப்ஜெக்டும் ஏபி எடுக்கிறேன்னா நீங்கள் எடுக்கலாம். அண்ட் இல்லை எனக்கு ஏபி வேணாம், ஆனர்லேயே நான் இருக்கிறேன்னு சொன்னால் ஆனர் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம், நான் சிபிலே பண்ணுறேன்னா சிபியும் பண்ணலாம். இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேங்க ஏபியை பற்றி. ஏன்னா ஆல்ரெடி நான் ப்ரீஃபாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது நான் வேணால் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன், அது நீங்கள் போய் பாருங்கள். ஏபி நீங்கள் 9th எடுக்கலைனாலும் பரவாயில்லைங்க, 10th 11th எடுக்கலாம் நம்ம. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா 9th வந்து மிஸ் பண்ணிவிடுவாங்க எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் 10th எடுத்து படிப்பாங்க. ஆனால் வந்து 9th ஒரு 2 ஏபி, 10th ஒரு 2 ஏபி, 11th ஒரு 2 ஏபி நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா 12th நம்ம என்ட்ரு ஆனோடனே நம்ம காலேஜ் அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜிபிஏ, ஏபி எல்லாமே வந்து பார்க்குறது வந்து 9th, 10th, 11th அந்த 3 இயரோட ஜிபிஏ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏபி மார்க்ஸ் தான் நம்ம சப்மிட் பண்ணுவோம். அதால் தான் வந்து 9th எடுக்க சொல்கிறேன் நான் எப்போதுமே. பட் 9th எடுக்க மிஸ் பண்ணிட்டோம்னா பரவாயில்ல, 10th எடுத்துக்கலாம். அதே மாதிரி எத்தனை ஏபி எடுக்கணும்னா அது உங்கள் இஷ்டம்தான். பசங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா வந்து சில பேருக்கு வந்து ஒரு ஏபி படிக்கிறேன்னுவாங்க, சில பேர் 2 ஏபி படிப்பாங்க, சில பேர் இல்லை நான் 2-3 ஏபிஸ் எல்லாமே ஏபியாகவே படிக்கிறேன்னு சொல்லிட்டு பசங்க சொல்லுவாங்க. அப்படி அவங்க பசங்களால் முடியும்னா நீங்கள் அப்படியே பண்ணலாம், படிக்க வைக்கலாம் பசங்களை. அது வந்து எல்லாமே உங்களோட சாய்ஸ். ஏன்னா அது உங்களோட சாய்ஸ்ன்றதை விட பசங்களோட சாய்ஸ். பசங்களால் முடியுமான்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து எத்தனை ஏபி பசங்களால் படிக்க முடியுமோ அத்தனை ஏபி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சில ஸ்கூலில் ஏபி நிறைய இருக்குங்க. அதால் பசங்களுக்கு வந்து 3 ஏபி பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க வருஷத்துக்கு. சில ஸ்கூலில் லிமிட்டடான ஏபிஸ் தான் இருக்கும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு 2 ஏபி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோடய பொண்ணு ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான ஏபி தான் இருக்குது. அதால் அவங்க வருஷத்துக்கு 2 ஏபி தான் எடுத்து படிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் வேறு ஏதாவது பண்ணணுன்னா வெளியே ஏபி பண்ணலாம். சில ஸ்டேட்டில் ஏபி 6 months கோர்ஸ் இருக்குங்க. சில ஸ்டேட்டில் ஏபி 1 year ஹோல் இயர் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். மே மாதம் எக்ஸாம் எழுதணும். இப்போ 6 months நீங்கள் இருக்குன்னா நீங்கள் 6 month ஏபி வந்து படிக்கலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து உடனே கொடுத்துட முடியாது. நீங்கள் ஏபி கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் எக்ஸாம் கொடுக்க முடியாது. அது வந்து மே மாதம் தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் எக்ஸாம் கொடுக்கணும். அப்போ வந்து அந்த ஹோல் 6 year நீங்கள் பண்ணது திருப்பியும் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில ஸ்டேட்டில் வந்து ஏபி வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் கொடுப்பீங்க. அந்த 1 வருஷம் படிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் அவங்களுக்கு ரிவிஷன்ஸ் எல்லாம் நடக்கும். அதால் அவங்க வந்து திருப்பியும் ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா கிளாஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அது உங்கள் ஸ்டேட்டில் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிங்க. ஹோல் இயர் படிக்கணுமா ஏபிக்கு, இல்லை 6 month ஒரு ஏபி, அதர் 6 monthக்கு வந்து இன்னொரு ஏபி. அதால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏபி நிறைய பண்ணுவாங்க சில ஸ்டேட்டில். அதை வந்து செக் பண்ணிங்க. அதோட ஏபியோட மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5. இந்த ஏபி எடுத்து படிக்கிறதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா நீங்கள் ஈஸியாக உங்களோட ஜிபே வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து காலேஜ் கிரெடிட்டும் கிடைக்கும். எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமெட்கே எத்தனை ஏபி பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ரீமெட் இஸ் அ ட்ராக், நாட் அ மேஜர். அதால் ஸ்டூடெண்ட்டு எந்த மேஜர் வேணாலும் எடுத்து படிக்கலாங்க. பட் ப்ரீமெட்க்கு என்ன கோர்சஸ் ரெக்குயர்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம படிச்சிட்டோம்னா நம்ம மெடிக்கல் ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணலாம். அதுதான் வந்து இந்த 4 yearsம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி கொடுக்குவாங்க. ஏபி எத்தனை பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அது வந்து உங்கள் பசங்களால் எவ்வளோ ஏபி பண்ண முடியுமோ
பண்ண சொல்லுங்க. அது எல்லாமே வந்து பசங்கள பொறுத்து தாங்க இருக்கு. நம்ப வந்து எதுவுமே கம்பல் பண்ண முடியாது. ஏபி எல்லாமே ஏன்னா பசங்க தான் படிக்கிறாங்க. என்னோட பசங்களோட ஸ்கூல்ல வந்து ஏபி ரொம்ப கம்மியா தான் இருந்தது. வருஷத்துக்கு 2 ஏபி தான் எடுக்கணும். ஆனா என்னோட பெரிய பொண்ணுக்கு வந்து சிடி ப்ரோகிராம் எடுத்திருந்தாங்க. அதுல அவங்களால ஏபிக்கு வந்து டைமே இல்ல. அவங்களுக்கு ஸ்கெட்யூலே கிடைக்கல. எங்கேயுமே ஃபிட் ஆக முடியல. நாங்க 9த், 10த், 11த் எல்லாம் ட்ரை பண்ணோம். கிடைக்கவில்ல. அதுக்கப்புறம் வந்து 12த்ல தான் அவங்களுக்கு வந்து ஸ்கெட்யூல் கிடைச்சது. அதுல 12த்ல தான் பண்ணாங்க ஏபிஏ. ஆனா சின்ன பொண்ணு வந்து அவங்க வந்து முதலே வந்து சில இதெல்லாம் நான் வந்து ஏபி தான் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. அதால கரெக்ட்டா வந்து சிட்டி ப்ரோக்ராம் தான் பண்ணாங்க. ஆனா வந்து ஏபி வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 10த்லேருந்து பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்க. 10த்ல 2 ஏபி பண்ணாங்க. அப்புறம் 11த்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கூல்லயே 2 ஏபி பண்றாங்க. வெளிய வந்து ஒரு 3 ஏபி பண்ணிட்டுருக்காங்க. அதால வந்து அது அவங்களோட விருப்பம் தான். வந்து நம்ம கையில எதுவுமே இல்ல. நம்ம எதுவுமே பண்ண போறதில்ல. ஏன்னா பசங்க தான் படிக்க போறாங்க. அதால பசங்களால பண்ண முடியும்னு நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா வந்து எத்தனை ஏபி எடுத்து வேணாலும் படிக்கலாம் அவங்க. அதே மாதிரி ப்ரீமெட்க்கு ஏபி வந்து தேவையான்னு கேட்டிங்கன்னா, அப்படி இல்ல. ஏன்னா என் பொண்ணு ப்ரீமெட் தான் அப்ளை பண்ணாங்க. பட் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஏபி தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க இப்போ ஐவி யூனிவர்சிட்டி எல்லாம் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா, அப்போ வந்து அங்க ஏபி வந்து எதிர்பார்ப்பாங்க. அதுல வந்து நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 ஏபியாச்சும் பண்ணீங்கன்னா நல்லாருக்கும். அது வந்து நான் சொல்லிருவேன் 3 ஏபின்னு. ஆனா படிக்கிறது பசங்க தான். அதால பசங்களால பாருங்க. இப்ப ஐவி இல்ல, நாங்க டியர் 1 எல்லாம் இல்ல. டியர் 2 யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ண போறோம்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க படிக்கலாம். டியர் 1, டியர் 2னா என்னன்னா, டியர் 1ன்னா அதுல வந்து நல்ல டாப் காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டீஸ் ஐவி லீக் எல்லாம் இருக்கு இல்லையா? அது வந்து அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அ டியர் 1ல வந்துரும். அதே மாதிரி டியர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து ஒரு டாப் ஒரு 30 காலேஜஸ் இல்ல யூனிவர்சிட்டீஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து டியர் 2ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்க டியர் 1 யூனிவர்சிட்டி இல்ல காலேஜ்ல அப்ளை பண்ண போறீங்க. ஐவி லீக்ன்ற யூனிவர்சிட்டி எல்லாம் அப்ளை பண்ண போறீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஏபி வந்து பார்ப்பாங்க. அட்லீஸ்ட் 3-4 இல்லன்னா 5 அப்படியாச்சும் நீங்க ஏபிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இல்ல நாங்க டியர் 1 கிடையாது. அப்ப நாங்க டியர் 1க்கு அப்ளை பண்ண போறதில்ல. டியர் 2 யூனிவர்சிட்டி அண்ட் காலேஜ்க்கு தான் அப்ளை பண்ண போறோம்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 2 ஏபிஸ் ஆச்சும் இருந்தா நல்லாருக்கும். ஏன்னா ஏன் சொல்றேன் 2 ஏபிஸ்ன்னா, எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, காம்படிஷன் அதிகமா இருக்குங்க. சில பேரு ஜிபிஏ ஹை ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏபியும் வந்து பார்த்தீங்கன்னா, 8, 9 ஏபிஸ் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இடத்துல வந்து நம்மளும் வந்து டஃப் குடுக்கணும்னா, அதுக்காக தான் நான் சொல்றது. அட்லீஸ்ட் ஒரு 3 ஏபி இல்லன்னா 4 ஏபி வந்து பண்ணா நல்லாயிருக்கும். அதால நீங்க வந்து 9த் கிரேட்லயே வந்து ஏபிய வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் 9த்ல ஒரு ஏபி பண்ணுங்க. 10த்ல 2 ஏபி பண்ணுங்க. 11த்ல வந்து ஒரு 2 ஏபி பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து 12த்ல வந்து சில பேர் பண்ணலாம். சில பேர் வந்து இல்ல 12த் நான் கொஞ்சம் ஃப்ரீயா, ரிலாக்ஸா படிக்கணும்னு நெனைக்கிறேன்றவங்க ஃப்ரீயா விட்டுறலாம். இல்ல எனக்கு வந்து நான் நெனச்ச மாதிரி ஒரு 4 ஏபி முடிச்சுட்டேன்னு சொன்னா, 12த்ல பண்ற அவசியம் இருக்காது. இல்ல நான் இன்னும் ஏபி பண்ணணும்னா, நீங்க 12த்லயே ஏபி எடுத்து பண்ணலாம். எல்லாமே வந்து பசங்க கையில தான் இருக்கு. எல்லாருக்குமே எல்லா காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்குங்க. டியர் 1 இல்லன்னா டியர் 2ல கிடைக்கும். டியர் 2 இல்லன்னா டியர் 3 அவ்வளோதான். எதுக்கும் ஒண்ணு வந்து நீங்க பசங்கள வந்து இது பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க எவ்வளோ ஸ்கோர் எடுத்தாலும் அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.